இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கும் தமக்கும் எழுந்த இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என ஊடகங்களுக்கு பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனுமதியின்றி தமது பாடல்களை மேடைகளில் பாடக்கூடாது என இசையமைப்பாளர் இளையராஜா, பாடகர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், அவரது மகன் எஸ்பிபி சரண், பாடகி சித்ரா உள்ளிட்டோருக்கு வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இவ்வாறு மீறி பாடினால் அபராத தொகை விதிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டனர். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் இசை கச்சேரி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இளையராஜாவுக்கும் தமக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த விவகாரம் துரதிருஷ்டவசமானது என தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தை நண்பர்களும் இசை பிரியர்களும் குறிப்பாக ஊடகத்தினரும் பெரிதுபடுத்த வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது இசை கச்சேரியும் நடைபெற்று வருகிறது, வாழ்வும் செல்கிறது என குறிப்பிட்டுள்ளார். கடவுளின் படைப்பில் அனைத்தும் சிறந்தவையாகவும் சமமாகவும் உள்ளன என எஸ்பி பாலசுப்ரமணியம் தனது பதிவில் தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே பாடல்களின் ராயல்டி இசையமைப்பாளருக்கு மட்டும் சொந்தமில்லை என பாடலாசிரியர் மதன் கார்கி தெரிவித்திருக்கிறார். அந்த பாடலை எழுதியவர் மற்றும் தயாரித்தவருக்கும் உரிமை உண்டு என அவர் கூறியுள்ளார். இளையராஜாவே மேடையில் அவரின் பாடல்களை பயன்படுத்த வேண்டும் என்றாலும் பாடலாசிரியர், தயாரிப்பாளர் ஆகியோரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்று மதன் கார்கி குறிப்பிட்டிருக்கிறார்.